சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. வழக்கறிஞரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான திரு இன்பதுரை இணைந்திருக்கிறார். திரு இன்பதுரை, இந்த கைது பற்றிய அதிமுகவுடைய ரியாக்ஷன் என்ன? இந்த கைது உண்மையில கண்டிக்கத்தக்கது. ஆனா நீங்க பார்க்கணும், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு ஒரு குரல். கடந்த ஆட்சி காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் பல கைதுகளை அதிமுக அதை கண்டிக்குதா? சரியாதான் விளங்கிக்கிறேன்னா, அதாவது இல்ல அந்த ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு சட்டத்தை கையில எடுத்து போலீஸ் அடியாளா பயன்படுத்தி எதிர்கட்சிகளை ஒடுக்கிறத நான் கண்டிக்கிறேன். அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினோட பேச்சு ஏற்கத்தக்கது அல்ல. இது போன்ற பேச்சுக்களை அவர் தவிர்க்கணும். ஆனால் இந்த அரசு இவ்வாறு கைது செய்வது தேவையற்றது என்பது எனது கருத்து. ஏன்னா ஒரு நீதிமன்றம் கேதார்நாத் வழக்குல, ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்குல தெளிவா உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அதாவது ஒரு பேச்சு என்பது கருத்து சுதந்திரத்தை சார்ந்து இருக்கணும். அந்த பேச்சு இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டாத வரை அவரை கைது செய்ய முடியாது. அவர் கைது செய்யணும், அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம். ஆனா கைதுங்கிறது அடைப்பு காவல்ங்கிறது அவசியம் இல்லாது. 41A நோட்டீஸ்னு ஒண்ணு இருக்கு, அருணேஷ்குமார் வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வழக்கின்படி அவருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கணுங்கிறது தான் சட்ட நிலை. இந்த சூழ்நிலையில வாய்ப்பூட்டு சட்டம் தமிழ்நாட்டில் அமலில் இருக்கிறதோ அல்லது ஆள் தூக்கி சட்டம் தமிழ்நாட்டில் அமலில் இருக்கிறதோ என்று எண்ணுகிற வண்ணம் இப்படி போய் கைது செய்கிறது தவறு. ஆனா அதே நேரம் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சையும் நாங்கள் கண்டிக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற செயல்களை செய்தது. எனவே பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தானே வருங்கிற குரல் ஓங்கி நிற்கிறது. இல்ல, திரு உதயநிதி ஸ்டாலின் இப்படி சர்ச்சைக்குரிய வகையில பேசுவது இது முதன்முறை இல்லையே. உங்க பொதுச் செயலாளரையும் முன்னாள் பொதுச் செயலாளரையும் இணைத்து அவர் பேசிய பேச்சுக்களும் கூட இரட்டை அர்த்தத்துல புரிந்து கொண்டு அன்னைக்கு பெரும் கண்டனத்தை பெற்றது. இன்னைக்கு இரண்டாம் முறை இது போல ஒரு அர்த்தத்துல பேசுறார் அப்படிங்கும் போது உதயநிதி ஸ்டாலின் இது போன்று கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சசிகலா அம்மையாரோடு இணைத்து மிக ஆபாசமாக பேசியதற்கு வழக்கு தொடுத்தவன் நான். ஆனால் அப்பொழுது அரசியல் ஆட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக உதயநிதியை நாங்கள் கைது செய்யவில்லை. மாறாக எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவின் மூலமாக ஒரு வழக்கை கொடுத்து அந்த வழக்கு இன்னும் ஜார்ஜ் டவுன் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. பொதுவாக இது போன்று அவதூறு ஒன்றை பாதிக்குமானால், ஒருவரை பாதிக்குமானால், நீங்க கைது செய்த உதாரணங்களும் நிறைய இருக்கு இல்லையா? அதிமுக ஆட்சியில செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயும் சரி, திரு இபிஎஸ் ஆட்சி காலத்திலயும் சரி, கார்ட்டூனிஸ்ட் பாலா கைதாக இல்லையா? கோபால் மேல, பத்திரிகையாளர் கோபால் மேல நடவடிக்கை இல்லையா? இல்ல அதாவது அவதூறு காரணமாக அது எந்த வகையில அவதூறு என்று பார்க்கணும். இப்ப இந்த வழக்கில் அவர் பேசிய வார்த்தைகள் அரசை பழி சார்க்கிற வகையில் இருந்தா அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஒரு ஜிஓ போட்டு பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கலாம். ஆனா போலீஸ் அடியாளா பயன்படுத்த கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.